இந்த ரேஸ்ல கில், ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்ரேயஸ்ல கில் ஆக்சுவலி மூணாவது இந்த ரேஸ்ல. மத்த ரெண்டு பேர் வேற ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல. அண்ட் மோர் ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர் லீடர்ஷிப் கிரெடென்ஷியல்ஸ் காமிச்சிருக்கான். ஒரு ஐபிஎல் டைட்டில் கேகேஆருக்கு ஜெயிச்சிருக்கான். கிங்ஸ் 11 கடல்லே இல்லையா. 2014ல ஃபைனல் போனாங்க கடைசியா. அப்புறம் 2025ல போயிருக்காங்க. மேல தூக்கின்னு போயிருக்கான் டீம். பார்க்கவே இல்லை நம்ம அதை. சோ என்ன பண்றாங்க, ஸ்ரேயஸுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இந்த வாங்கிக்க, இந்த பக்கம் செக், இந்த பக்கம் வச்சுக்கோ, நான் குயினை வச்சு உனக்கு செக்மெண்ட், குயினை வச்சு நுழைச்சிட்டேன், கூட பிஷப் ஆர்ஸ் எல்லாத்தையும் நடுவில் நிக்க வச்சு காலி பண்ணிட்டாங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன யோசிப்பாங்க அவங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2024ல ஒரு 4 டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு. ரஞ்சி, இரானி, எஸ்எம்ஏடி, அதுக்கப்புறம் ஐபிஎல்லும் வின் பண்ணிருக்காரு பெரிய ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் 2025 வருது, ஒரு 26.75 கோடிக்கு போறாரு ஒரு டீமுக்கு, பிபிகேஎஸ்க்கு. இனிஷியலா வந்து பயங்கரமா அப்படி அவ்வளவு நிறைய காசு கொடுத்து எடுத்துட்டாங்க, அது இதுன்னு சொன்னாரு. அந்த டீமை தூக்கின்னு வந்தாரு ஃபைனலுக்கு. ஃபைனலுக்கு வர்றதுக்கு ஒரு 600 ரன் அடிச்சாரு. அசால்ட்டா ஒரு 600 ரன்ஸ் அடிச்சுனே இருந்தாரு நீங்க சொல்ற மாதிரி. சோ இதுக்கு மேலயும் அவர் என்ன பண்ணினா அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை குவாலிஃபை ஆகிற டீம் அது. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 2008, அதுக்கப்புறம் 2014, அப்புறம் 2025. ஓகே, அந்த டீமை நீ வந்து புதுசா வந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிச்சு நொறுக்கி ஃபைனல்ஸ் பண்ணாங்க. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். அந்த டீமை கேப்டன்சி பண்ணி டீமுக்காக எங்க ஆடணுமோ மாத்தி மாத்தி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்த ஒரு பிளேயரை அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு மேக்னிஃபிசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு நீங்க சான்ஸ் கேட்ட மூடிட்டார், கேட்டு கதவு காம்பவுண்ட் எல்லாத்தையும் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்றது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐம் சாரி. ஸ்ரேயஸ் ஐயரும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் செல்ஃப்லெஸ்ஸா விளையாடுவாங்க. இப்ப அந்த பால் இருக்கு, நான் 45 பேட்டிங்னா 46, 47, 48, 49, 50 சிங்கிள் ஆடுற வெரைட்டி அவங்க கிடையாது. தூக்கி அடிச்சு 46 அவுட் ஆனா பரவாயில்ல, அந்த பால் சான்ஸ் எடுப்பாங்க. இப்போ T20 அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தாதான் நீ மேட்ச் ஜெயிக்க முடியும் இந்தியாக்கு. இப்போ அந்த பசங்க டீம்ல இருந்து இல்ல. நாளைக்கு அவங்க திருப்பி டீமுக்குள்ள ஒரு வேளை வந்தாங்கன்னா அவங்க தனக்காக ஆடணுமா, டீமுக்காக ஆடணும்.